பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சமாதான தாபரங்களை தங்கும்படி விரும்புகிறவர். அப்படி என்றால் வாசஸ்தலமாகிய அந்த கட்டிடத்தை மாத்திரமல்ல, அதன் சுற்றுப்புறமாகிய வாசஸ்தலத்தையும் சமாதான தாபரங்களாய் வைக்க அவர் விரும்புகிறார். பாருங்கள், ஒரு ஆதாம், ஒரு ஏவாள், அவர்களுக்கு எத்தனை பெரிய ஒரு ஏதேன் தோட்டம். ஆம், நம் தேவன் சம்பூர்ணத்தின் தேவன், அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் யார் மீது பிரியமாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு அவர் வைத்திருக்கும் ஆசீர்வாதம் மிகப்பெரியது. அவர் அவர்களை மாத்திரமல்ல, அவர்கள் எல்லைகளையும் ஆசீர்வதித்து விசாலமாக்குகிறார். அந்த அன்பிற்கு எல்லைகளே இல்லை. மேலும் அவருடைய பிரியமானவர்கள் சகலவற்றிலும் எளிதாய் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள் என காலேப் குறிப்பிட்டு கூறுகிறான். இப்படியாய் நம்மையும் நமது சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வதித்து வருகிற தேவன் நமக்கு இருக்க, நம்முடைய சுற்றுப்புறங்களின் மீது அதிக கவனமுடையவர்களாய் நாம் இருந்து அவைகளையும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூர்ந்து அவைகளை பரிசுத்தமாக்கி ஆண்டவரின் பிரசன்ன எல்லைக்குள் அவைகளை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் மோசையோடு சீனாய் மலையில் வெளிப்பட்ட பொழுது அந்த மலை முழுவதுமே அந்த பிரசன்னத்தில் நிரம்பினது. அதுபோல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் சமூகத்தில், நமது இல்லத்தில் நாம் அமரும் பொழுது நமது சுற்றுப்புறமும் மகிமையால் நிரம்புகிறது. நமது வாசஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆகவே அனுதினமும் அவர் சமூகத்தில் வாஞ்சியோடு அமர்வோம். நீதிமான்களின் இல்லத்து ஆசீர்வாதத்தை பெறுவோம். நமது வாசஸ்தலங்களில் பெற்ற ஆசீர்வாதங்களை அனுபவித்து மகிழ்வோம். God bless you abundantly.